வணக்கம். கார்த்திகை அவல் பொரி எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1/2 கிலோ வெல்லம் பொடி பண்ணி அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சதும் அழுக்கெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா பாவு பதத்துக்கு இதை நம்ம காய்ச்சிக்கலாம். 1/4 கிலோ அவல் பொரிக்கு இந்த 1/2 கிலோ வெல்லம் சரியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது கூட நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த பாகு உருட்டுற பதத்துக்கு வரணும். செக் பண்ணோம்னா இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரும். இது சரியான பதம். நம்ம முன்கூட்டியே அவல் பொரியை பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், அவல் பொரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த அளவுக்கு தேவையில்லாத டஸ்ட்டு வந்துச்சு. வறுத்த எள்ளு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு இது நல்லாயிருக்கும். பொரி கையில் எடுத்தால் இந்த மாதிரி உடையணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிக்கவும் வரும். பாகு பதம் பொரியும் மொறுன்னு இருக்கணும். அளவும் சரியான அளவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும். பாகு பொரியில் கலந்து நல்லா கலந்துக்கணும். நெய்யை கையில் தொட்டு நம்ம பொறுமையாக தான் இதை பிடிக்க முடியும். இல்லை இந்த மாதிரி பிடிக்க நமக்கு வரலைனாக்க கொஞ்சமாக பொரியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் உருட்டினோம்னா நல்லா இறுகி வரும். உருண்டை ஓரளவுக்கு நம்மளால் பிடிக்க முடியும். அப்படி உருண்டை பிடிக்க முடியலனாலும் நம்ம இந்த பாவு இந்த பொரி கரெக்டாக இருக்கும். அப்படியே உதிரியாகவே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் அப்போ சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். செய்யறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பொரியெல்லாம் உடச்சி வச்சுட்டு அப்புறமா பாகு ரெடி பண்ணுங்க. பாருங்கள், நம்ம எடுத்த 1/4 கிலோ பொரிக்கு இந்த அளவுக்கு நமக்கு உருண்டை வந்திருக்கு. கொஞ்சம் உதிரியாகவும் எடுத்து வச்சுருக்கேன்.